ஏமாற்றுவதற்கு எவ்வளோ செலவாகும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியுது? எப்படியெல்லாம் பெண்களை ஏமாற்றலாம், எலெக்ஷன் நேரத்தில் அவங்களுக்கு எதை கொடுத்தா அவங்க மனசு மாறி ஓட்டு போடுவாங்க என்ற திட்டம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு அவங்களுக்கு தெரியும். நீர்ப்பாசன திட்டம், சரபங்கா நதியில் டேமுக்கு எவ்வளோ செலவாகும்னு தெரியாது. விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்கணும், எவ்வளோ செலவாகும் அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நல்ல குடிநீர் கொடுக்கணும்னா எவ்வளோ செலவு செய்யணும் அதெல்லாம் தெரியாது. ஆனால் பெண்கள் தலையில் மிளகா அரைக்க வேண்டும், அவர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க வேண்டும் என்றால் ஒரு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும், இல்ல எலெக்ஷன் நேரத்தில் 5000 ரூபாய் கொடுக்கணும் என்பது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதை தான் இன்னைக்கு செயல்படுத்தி இருக்கிறாங்க. 5000 ரூபாய் வந்து விட்டதா? வந்துடுச்சா? இருக்குதா? பேங்க்ல இருக்குதா இல்லையா தெரியல. எங்க வைன் ஷாப் போயிடுச்சா? திருப்பி வைன் ஷாப் போச்சான்னு தெரியல. 1000 ரூபாய் வருகிறது மாசம் உங்களுக்கு. அதுவும் 2,40,00,000 பேர் அதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ரேஷன் கார்டு வச்சவங்க அதில் 1,10,00,000 ரேஷன் கார்டுக்கு தான் கொடுக்குறாங்க. மிச்சம் 1,30,00,000 பேர் என்ன பாவம் பண்ணாங்க, ஏன் கொடுக்கல தெரில. 1000 ரூபாய்க்கு வருகிறது. அது எங்கேன்னு வருது? சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்லேருந்து தான் வருது. சேலம் மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்மாக் கடையில் எவ்வளோ தெரியுமா காசு கொடுக்குறாங்க? 4 லட்சம் ரூபாய். ஒரே டாஸ்மாக் கடையில் 4 லட்சம் ரூபாய்க்கு நம்முடைய வீட்டு ஆண்மகங்கள் அங்கே போய் செலவு செஞ்சு குடிக்கிறாங்க. 4 லட்சம் ரூபாய். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்படுவது வெறும் 1000 ரூபாய். என்னது இது? மாதம் 5000 ரூபாய் நம்ம ஒரு வீட்டிலேருந்து ஒரு டாஸ்மாக் கடைக்கு போயிடுது. ஒரு வீட்டிலேருந்து மாதம் 5000 ரூபாய் நம்முடைய ஆண் மக்கள் அங்கே போய் குடிச்சிட்டு செலவு செய்கிறார்கள். ஆனால் 1000 ரூபாய் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க.